ராசியிலேயே சனி இருக்காரு. ஸோ ஜென்ம சனியா நடந்துட்டுருக்காரு. கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் மே மாதம் வரைக்குமே ஒரு மாதிரி தான் உங்களுக்கு மனக்கலக்கம், பிரச்சனைகள், வீ அதாவது வீடு சார்ந்து, மனைவி சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து நிறைய போராட்டம் போயிட்டே இருந்திருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனால் இந்த மே மந்த்துக்கு அப்புறம், அதாவது ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி குரு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்படி படிப்படியாக மாற ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ராசியில் சனி இருக்கிறனால பொதுவாகவே வந்து நம்ம ஒன்று பண்ணலான்னு நினைப்போம். அது எங்கேருந்து தான் வந்து ஒரு பிரச்சனை வரும்னே தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். பொதுவாகவே இந்த ஜென்ம சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அதனால் எதுவுமே பிளான் பண்ணாதீங்க. என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிருங்க. ஆனால் இப்போ குரு பார்வை இருக்கிறனால கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றத்தையே கொடுத்தே தீரும். ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? டே டைமில் அதிகமாக தூங்காதீங்க, லேசினஸ்ஸாக இருக்காதீங்க. முக்கியமாக பெண்கள் மாமனார் மாமியாருக்கு நல்ல மரியாதை கொடுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ஆண்களும் அப்படி தான், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பெரியவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுங்கள். இந்த கைகால் முடமாக இருக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, ரொம்ப வயசானவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். சனி இருக்காரு அதனால் பண்ணுறேன்லாம் வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஏன்னா பொதுவாகவே வந்து தெரிஞ்சுக்கோங்க, 7.5 சனி நடக்குது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையை நல்லா ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஓகேங்களா, ஸோ பக்குவப்படுத்துறதுக்கும் தான் இந்த சனி வராரு. ஸோ ஒரு அருமையான ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் 7.5ங்கிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். மனுஷன் வந்து மனுஷனை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். அதனால் இதை நல்லா அனுபவித்து மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ பொதுவாகவே செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றியாகும். ஸோ எந்த தடைகள் இருந்தாலும் விலகிடும், எதிர்ப்புகள் குறையும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு இடம் வாங்கணும், இடம் விற்கணும் அப்படின்னாலுமே இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வர்றது வந்து சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன். ஸோ சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சுகஸ்தானத்தை வந்து கெடுக்க தான் செய்யும். ஆனாலும் இருந்த போதிலும் அந்த இடத்துல 4ஆம் இடத்துல சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அம்மா சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, மனைவி மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாகவும் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ராவல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு சூரியன் 4லேருந்து ட்ராவல்ஸ் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது ஜனனகால ஜாதகத்திலேயே. ஸோ சூரியன் 4லேருந்து ட்ராவல்ஸ் இது பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ளஸ்ஸான விஷயந்தான். ஓகேங்களா? ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு. ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று அதிச்சாரத்தில் மிக வேகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்ன பலன்கள் கொடுத்தாலுமே ரொம்ப வாமா மின்னல்ங்கிற மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறக்கங்களாட்டி வந்துட்டு போயிடும். அதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் ஜூலை 17க்கு மேலே அங்கே போவார். ஸோ பொதுவாகவே 5ஆம் இடத்துல சூரியன்கிறது கொஞ்சம் மனம் சார்ந்து நம்மளுக்கு குழப்பங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் சார்ந்து கொஞ்சம் கவலைகள், பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரி வரும். ஸோ காதல் விஷயங்களில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படுறதுனால கொஞ்சம் அந்த 5ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை கட்டாயமாக வழிபாடு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு. ஸோ அது ஒரு சிறப்பான அமைப்பு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், அதுக்கப்புறமேட்டு கேது. பொதுவாக 6ல் கேது இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? 3, 6, 11 இந்த இடத்துல எந்த பாவகிரகங்கள் வந்தாலும் சரி, சுபகிரகங்கள் வந்தாலும் சரி, பாவகிரகங்கள் வந்தாலும் நல்லதே செய்வாங்க. 11ஆம் இடம் மட்டும் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது செய்வாங்க. ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இவர் வந்து ராசியை பார்க்குறாரு. ஓகேங்களா? ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, முக்கியமாக ராசியை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ குழந்தைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தை பிறப்பு ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஸோ சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்குமே இந்த டைம் பீரியட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சக்ஸஸ் ஆகும். ஒரு வேளை இப்போ நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட ஜனனகால ராகு வந்து கடகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா,
நிச்சயமாக ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அதே இடத்துக்கு இப்போ குரு வராரு இல்லைங்களா, அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாகவே ராகு மேலே குரு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை கொஞ்சம் தள்ளி போக, அதாவது அபார்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனையும் கொடுக்குற மாதிரி பண்ணிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. ஓவரால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு நீர்நிலைகள் சார்ந்த தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி போய் கடகத்தில், 9ஆம் இடம் விருச்சகம். ஸோ பொதுவாகவே ஒரு ராசி எடுக்கிறோம் அப்படின்னா காற்று தத்துவம்னா 1, 5, 9 காற்றாக தான் வரும். நில தத்துவம்னாலும் அதே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுடையது நீர் தத்துவம். ஓகேங்களா. அப்போ மீனம், கடகம், விருச்சகம். அப்போ நீர்நிலைகள் சார்ந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஆற்று பக்கத்தில், கடல் கரையில், அதாவது நதிக்கரையில் இருக்க தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையேனும் நீங்கள் வந்து இந்த கடலில் நீராடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து இதில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குபேரர் வழிபாடு பண்ணுறதும் நல்லது. இதில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து காமதேனு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி பொதுவாகவே உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க கட்டாயம் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்பமரம் இருந்தே தீரும். ஓகேங்களா. நல்லா பாருங்கள், வேப்பமரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வேப்ப மரத்தடியில் அதிகமாக அந்த குழந்தைங்கள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அந்த காற்றை சுவாசிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து உத்திரட்டாதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப இலகன மனசாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ், லேசினஸ் இவங்கக்கிட்ட இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. பயங்கர நாலேஜ் இருக்கும், அதெல்லாம் குறையில்லை. இருந்தாலுமே எப்போவுமே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ பொதுவாக வந்து இந்த உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த கர்மா என்னன்றது பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு பசுவதை வந்து ஏற்பட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பசுவுக்கு தானம் கொடுக்கறது, பசுவுக்கு உணவு கொடுக்கறது, பசு வழிபாடு பண்ணுறது, காமதேனு வழிபாடு பண்ணுறது, கோசாலைகளுக்கு உணவு கொடுக்கறது, கோசாலைகளுக்கு முடிஞ்ச உதவிகள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ இதுலேயே ரேவதி நட்சத்திரம் ஒன்றுமே இல்லை. உங்கள் குலதெய்வத்துக்கு போய் தீபம் போடுறீங்க இல்லையா, அதில் வந்து இலுப்பை எண்ணெய் வாங்கிட்டு போய் நீங்கள் தீபம் போடுங்க. அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் குலதெய்வத்துக்கு போய் இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஸோ லைஃப்பில் அப்படி ஒரு முன்னேற்றம் வரும். பொதுவாகவே ரேவதி நட்சத்திரமுமே திருமணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு குலதெய்வம் கோவிலில் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து மீனராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். அக்டோபர் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மற்றபடி வந்து ஜென்ம சனியாகவே இருந்தாலும் குருவோட பார்வையில் சனி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஸோ சிறப்பாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும்.